பாருப்பா ஆகாது. பாருப்பா மஷ்ரூம். ஏய் மேட்சிங் ஆகுதுடா உன் டிஷர்ட்டுக்கு. மஷ்ரூம் கம்மியாக இருக்கா? இதுனா கொஞ்சம் டார்க் கலர் தான் இருக்குது. இந்த லைட் போட்டிருக்கலாமோ? பரவாயில்ல. பாருப்பா மஷ்ரூம். இது வந்து நாங்கள் வந்து ஜெப்டோவில் வாங்கினோம். ஆனால் ஜெப்டோக்காரங்க இதை ஒழுங்காக கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் வந்து விட்டுருப்போம். இதில் வந்து ஒரு காளான் அழுகி போயிருக்கு. நிறைய காளான் வந்து அந்த காம்புலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 காளானுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சு இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கான ரீஃபண்டை நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ இந்த காளானை நாங்கள் வந்து சமைக்க போகிறோம். அதாவது திரும்ப அதை தப்பா அவங்க பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் இது வந்து இப்போ வந்து ஒரு டாய்ஸ் அப்படின்னாலுமே நம்ம வந்து யோசிக்கிறோம் இது வந்து ஃபுட்டு. ஸோ அந்த ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா ஹெல்த் பாதிச்சுச்சுன்னா அதை வந்து ஒரு செக் பண்ணி. இப்போ ஒரு புது நியூஸ் வந்துருக்குது பாத்தியா இன்னைக்கு? அல்வா நியூஸ். திருநெல்வேலி சாந்தி அல்வா கடையில் ஏதோ தேள் வந்துருக்கு நியூஸ் வந்துருக்கு. அதை வேற பார்த்தோம். ஷாக் ஆகிட்டோம். சரி ஓகே. இப்போ வந்து இந்த காளான போகிறோம். காளானி தான் காளான். கட் பண்ணு. இது வந்து பட்டன் காளான். வீடியோவுக்காக கட் பண்ணுங்க, மித்ததை நான் கட் பண்ணிக்கிறேன். எப்படி கட் பண்ணோம்? சாஃப்டாக இருக்கு. வாவ் செம்மையாக இருக்குது. கட் பண்ணுறது செம்மையாக இருக்கான். அவன் எவ்வளோ அழகாக ரசிக்கிறான் பாருங்க. கட் பண்ணி போடு. மறுபடியும் ஒரு வாட்டி கட் பண்ணுமா? அதான் ஒரு வீடியோ வர வரைக்கும் கட் பண்ணு. என் செல்லப்பிள்ளை தூங்குது. அதெல்லாம் போதுமா? இந்த மாதிரி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பாரு இதை தான் சொன்னேன். இப்படி அருகி போனதை யாராச்சும் அனுப்புவாங்களா? குட்டியே இங்கே பாருங்க பாத்திரம் குட்டி. ஒரு சைடாக வெயிடா ஏன்டா மறைச்ச மாதிரி வைக்கிற வீடியோக்கு டிஸ்பிளே ஆகட்டா. இப்படி காளான் பேக்கில் இந்த மாதிரி ஒரு காளான் அழுகிச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் அதை எடுத்துட்டு அடுத்து பேக் பண்ணணுமா இல்லையா? இல்லைனா எல்லா காளானும் அழுகுமா இல்லையா? அழகாக அவங்க பாக்ஸ் மாற்றலாம், இல்லை பாக்ஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து சில்வர் ஃபாயில் மாதிரி ஏதோ சில்வர் ஃபாயிலில் பாலித்தீன் கவர்லேயே ஒன்று இந்த சோஃபாக்கெலாம் செட் பண்ணி கொடுப்பாங்களே. ஒரு சில புது புது பொருளுங்களுக்குலாம் ஃபுட்டு கூட ரேப் பண்ணுறது, ஃபுட்டு ரேப் பண்ணுறது, அலுமினியம் ஃபாயில் வேறடா ஃபுட்டு ரேப் பண்ணுறதுக்கு. இப்போது அரசனிக்காலாம் பூசணிக்காலாம் கட் பண்ணிவிட்டு அந்த பாதியை ரேப் பண்ணுவாங்கள்ல, அப்புறம் சப்பாத்தி ரேப் எது வேணால் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் வேறு, பாலித்தீன் கவர் வேறு. அந்த ஃபாயில் எப்படி இருக்குது? இதை வச்சு எல்லா காளானும் வேஸ்ட் ஆகிடும். இது உங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறது. இவன் வெட்டுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். வெயிடா. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது. இதை வந்து அப்படியே நாங்கள் வந்து எல்லாத்தையும் என் தங்கப்பிள்ளை எப்படி தூங்குது பாருங்க. என் செல்லப்பிள்ளை, என் சின்ன பிள்ளை சாப்பிட்டு ஆமாம் சிக்கன் மாமா உங்களுக்கு. சரி இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பிறகு அழகாக பொரியல் பண்ணி கொடுப்பா. நம்ம வந்து ஜம்முன்னு சாப்பிடுவோம். அதை வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து இன்னொரு இதில் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ வந்து நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். சரி ஓகே பாய்.